வணக்கம். சுகாதார பணியாளர்களின் கோவிட்-19 டாஸ்க் போர்ஸில் உங்களை வரவேற்கிறோம். நமது இன்றைய இலக்கு, நாம் பணியாற்றும் சமூகத்தினரிடம் அவர்கள் தங்களை கோவிட்-19 எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று தெரிவிப்பதாகும். ஏனென்றால் இந்த வைரஸை பரவி விடாமல் தடுப்பதுதான் கோவிட்-19 தோற்கடிக்கும் எளிமையான மற்றும் சிறந்த வழி. கோவிட்-19 பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அறிகுறிகள் இருக்காது என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அறிகுறிகள் வெளியே தெரிவதற்கும் 2 முதல் 7 நாட்கள் ஆகக்கூடும். எனவே யாருக்கு கோவிட்-19 உள்ளது, யாருக்கு இல்லை என்று சொல்வது கடினம். ஆனால் நீங்கள் உங்களை இந்த வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். எப்போதும் முகக்கவசம் அணியுங்கள். மற்றவர்களிடமிருந்து குறைந்தபட்சம் 6 அடி இடைவெளியை பராமரியுங்கள். அவ்வப்போது கைகளை சோப்பால் கழுவ வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் 70% ஆல்கஹால் உள்ள சானிடைசரை பயன்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கப் பெறுவதன் அடிப்படையில் பரிந்துரைக்கப்பட்ட கோவிட்-19 தடுப்பூசிகளை பெற வேண்டும். ஒரு மூடிய அறை கோவிட்-19 பரவுவதை எளிதாக்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட நபர் ஒரு மூடிய அறைக்குள் இருமும்போது அல்லது தும்மும்போது வெளியாகும் கோவிட்-19 நீர்த்துளிகள் திறந்த வெளியில் இருப்பதை விட அதிக நேரம் காற்றில் இருக்கும். இந்த நிலைமைகளில் வைரஸ் 6 அடிக்கு மேலும் பயணிக்க முடியும். எனவே மூடிய அறைக்குள் நீங்கள் சென்றால் இரட்டை முகக்கவசம் அணியுங்கள். 6 அடி இடைவெளியை பராமரியுங்கள். ஜன்னல் மற்றும் கதவுகளை திறந்து வையுங்கள். இந்த எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் கூடுதலாக இதையும் செய்யுங்கள். உங்கள் கண்கள், மூக்கு மற்றும் வாயை தொடுவதற்கு முன் கைகளை சோப்பால் கழுவுங்கள். தும்மும்போது அல்லது இருமும்போது கைக்குட்டையால் வாயை மூடிக்கொள்ளவும் அல்லது கைகளுக்கு பதிலாக உங்கள் முழங்கையின் மடிப்பில் தும்மவும். பயன்படுத்திய நாப்கினை ஒரு மூடியுடன் கூடிய குப்பை தொட்டியில் உடனடியாக போடவும். மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்க்கவும். இப்போது இந்தியா முழுவதும் தடுப்பூசிகள் கிடைக்கின்றன. கோவிட்-19 தடுப்பூசிகள் கோவிட்-19 வைரஸை எதிர்த்து போராட நம் உடலுக்கு உதவுகின்றன. கூடவே வைரஸ் காரணமாக கடுமையான நோய் ஏற்படும் வாய்ப்புகளையும் குறைக்கிறது. எனவே ஒரு சுகாதார பணியாளராக இதை செய்வது உங்கள் பொறுப்பு. தடுப்பூசிகள் எப்போது கிடைக்கும் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கவும். தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஆலோசனை வழங்குங்கள். தடுப்பூசி பற்றி இருக்கும் மூட நம்பிக்கைகள், தவறான கருத்துக்களை அகற்றுங்கள். மற்ற எல்லா தடுப்பூசிகளையும் போலவே கோவிட்-19 தடுப்பூசிகளும் முழு சமூகத்தையும் கடுமையான தொற்று, நோய் மற்றும் இறப்பிலிருந்து பாதுகாக்கும். அரசால் பரிந்துரைக்கப்பட்ட எல்லா தடுப்பூசிகளையும் அனைவரும் பெற வேண்டும் என்பதை நீங்கள் பணிபுரியும் சமூகங்களிடம் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை குறைக்காதீர்கள். நேரம் கடத்தாதீர்கள். இந்த விவரங்களை அனைவருக்கும் கொண்டு சேருங்கள். ஏனென்றால் நமது புத்திசாலித்தனம் மற்றும் வலிமையால் மட்டுமே கோவிட்-19 விரட்ட முடியும். இரட்டை முகக்கவசம், சோப்பு, 6 அடி இடைவெளி, 2 தடுப்பூசிகள். பாதுகாப்பு கவசத்தின் இந்த 4 தூண்கள் மட்டுமே நம்மையும் நம் சமூகத்தையும் கோவிட்-19 பாதுகாக்க முடியும். பாதுகாப்பாக இருங்கள், மற்றவர்களை பாதுகாத்திடுங்கள். மேலும் விவரங்களுக்கு சுகாதார பணியாளர்களின் கோவிட்-19 டாஸ்க் போர்ஸின் மீதமுள்ள படங்களை பாருங்கள்.